பிரில்லியன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஜூன் 8 2020 ஹிந்து எடிட்டோரியல் பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் இந்த எடிட்டோரியலோட எல்லா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லைனா கூட பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நீங்கள் எடிட்டோரியலில் கேட்டுட்டு வந்தால் கூடவுமே போதுமானதாக இருக்கும். ஓகே, நம்ம எடிட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். இந்த எடிட்டோரியல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா இருக்கு இல்லையா, நம்மளோட மேல் சபைன்னு சொல்லுவோம், மாநிலங்களவைன்னு சொல்லுவோம். ஸோ அதில் காலியாக போகிற இடங்களுக்கான தேர்தல் ஒரு 10 மாநிலங்களுக்கான அதில் காலியாக போகிற சீட்டுகளுக்கான தேர்தல் ஜூன் மாதம் நடக்கிறதா இருக்குது. ஜூன் இறுதியில் இருக்கும். ஸோ அதுக்கு பிஜேபியோட கை ஓங்கி இருக்குதா இல்லையா? ஸோ அதில் கொஞ்சம் அவங்களோட அந்த ராஜ்யசபாவில் அவங்களோட ஆதிக்கம் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வித்தைகள்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க பிஜேபி அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க. நம்ம எடிட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். ஸோ லோக்சபா மாதிரி ராஜ்யசபாவுக்கு மொத்தமாக எல்லாத்தையும் கலைச்சிட்டு தேர்தல் நடத்தி செலக்ட் பண்ண மாட்டாங்க. ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் எல்லாருமே வயசானவங்க இருக்கிறது அப்படின்னு கூட லாஸ்ட் இந்த எடிட்டோரியலில் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 பேரில் ஒருத்தருக்கான தேர்தல் நடக்கிற மாதிரி. ஸோ 3 பேரில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிற மாதிரி, அதில் லீவ் ஆகிற மாதிரியும், அந்த ஒரு இடத்துக்கு தேர்தல் இருக்கிற மாதிரியும் தான் அந்த சபையவே அமைச்சிருப்பாங்க. அதான் ராஜ்யசபாவோட ஒரு சிஸ்டமே. ஓகே, ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ ஜூன் மாதத்தில் அந்த மாதிரி காலியாக போகிற இடங்களுக்கான ஒரு தேர்தல் வருது. ஸோ இப்போ நம்ம டைட்டில் பார்த்துட்டு அப்படியே எடிட்டோரியல்லே மீதி கதையை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டைட்டில் பாருங்கள், அப்பர் ஹேண்ட் ஆன் பிஜேபிஸ் புஷ் டு கண்ட்ரோல் ராஜ்யசபா அப்படின்றோம். ஸோ இந்த இடத்துல அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது நீங்கள் 2 விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று கை ஓங்கி இருக்கா அப்படிங்கிற மாதிரியும், இன்னொன்று அப்பர் ஹேண்டுங்கிறது ராஜ்யசபா மேல் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ராஜ்யசபாவை குறிப்பிட்ட விதத்துலையும் அப்பர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிஜேபி புஷ் என்ன, ராஜ்யசபா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்களோட மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அந்த ஆர்டினன்ஸ் பில் இதெல்லாம் பாஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிறது அந்த சபையில் எடுபடும் இல்லையா? ஸோ தன்னோட கண்ட்ரோல்குள்ளே ராஜ்யசபா கொண்டு வரதுக்கு பிஜேபி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத டைட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ சப்டைட்டில் பாருங்க, த பேட்டில் ஃபார் ராஜ்யசபா கண்ட்ரோல் இஸ் க்ரூஷியல் ஃபார் த பிஜேபி டு புஷ் இட்ஸ் அஜெண்டா வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ரெசிஸ்டன்ஸ்னு அதில் ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு எதிர்ப்பு. சரிங்களா? ஸோ வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு எதிர்ப்பு இல்லாமல், ஒரு எதிர் மையம் இல்லாமல் என்ன அப்படின்னா, பேட்டர் ராஜ்யசபாவை தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக க்ரூஷியலாக, இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப கிரிமினலாக சில வேலைகளை பிஜேபி ஒரு புஷ் கொடுத்து ஒரு போராட்டமே நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு எந்த எதிர்ப்புமே இல்லாமல் தன்னோட கண்ட்ரோல் அங்கே அமையணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு திரும்ப அதே விஷயத்தை தான் சப்டைட்டிலில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே எடிட்டோரியல் படிக்கும்போது உங்களுக்கு ஓகே, நிறைய பேர் இங்கிலீஷ்க்காக தான் எடிட்டோரியல் படிக்கிறோம் இல்லையா? அப்படி படித்தாலுமே எடிட்டோரியலில் நிறைய வாக்கியங்களும் சரி, வார்த்தைகளும் சரி இன்டைரக்டாக அமைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா நீங்கள் இப்போ படிக்கிறதுக்கான மீனிங் இதுக்கான ஒரு முன் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்க பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த எடிட்டோரியல் புரியும். சில பேர் எடிட்டோரியலோட உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அந்த கிராமர் எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஆன போது ஏன் அந்த எடிட்டோரியல் புரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் காரணம். ஏன்னா உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் புரியுது, உங்களுக்கு இங்கிலீஷ் புரியலன்னு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் சூப்பராக புரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீரியல் கூட நம்ம புரிஞ்சுக்கும். ஏதோ ஒரு கதையை பாதியில இருந்து படிக்கும்போது நமக்கு அது புரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் எடிட்டோரியலும். முன்னாடி இருக்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சாதான் we can continue this editorial. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் அப்பப்போ சின்ன கதை சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்னைக்கு இதை பார்த்துருவோம். The BJP won 2 consecutive majorities in the Lok Sabha, but still stands short of 1 in Rajya Sabha. But it is, along with its partner, making a gradual upward climb. Though the halfway mark is still some distance away அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிஜேபி லோக்சபாவில் தன்னோட பெரும்பான்மையை ரெண்டு தடவை தொடர்ந்து நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இருந்தபோதும் தன்னோட பார்ட்னர்ஸ், அதாவது தன்னோட கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களோட எம்பிஸ் அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு கிளைம்பு, அப்வர்ட் கிளைம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏணியில் ஏறி மேலே போயிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோதும் ஹாஃப்வே மார்க். ஸோ அவங்க ஓடுற ஓட்டத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாஃப்வே மார்க்கை தொடுறதுக்கே இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வெற்றியை பெறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? A string of losses in state elections in recent years slow down its pursuit, and there are more state polls in the near future that will influence its fortune அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ why I'm working இதுக்குள்ளே படிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால தான். ஓகே, ஸ்ட்ரிங் ஆஃப் லாஸஸ், எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்ட்ரிங் ஆஃப் லாஸஸ், ஸ்ட்ரிங் ஆஃப்
பேர்ல்ஸ், ஸ்ட்ரிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் சம்திங், அந்த ஒரு குரூப் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரீசெண்ட் இயர்ஸில், அதாவது இப்போது ரீசெண்டாக நடந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் நிறைய இடத்துல வந்து ஒரு தொடர் தோல்வியை வந்து பிஜேபி பார்த்துருக்கு அங்கங்கே. சரிங்களா? ஸோ அது என்னென்னா, பர்சியூட் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னா அதுதான் வந்து பர்சியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அந்த ஆக்ட் ஆஃப் ட்ரையிங் டு அச்சீவ் அ பிளான். ஓகே, யூஸ்வலி ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு தொடர்ந்து ஒரு ரொம்ப காலமாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நோக்கத்துக்காகனா அதை தான் பர்சியூட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தொடர் தோல்விகள் அப்படின்ற இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் அவங்க சந்தித்த தொடர் தோல்விகள் வந்து அவங்களோட நோக்கத்தை அவங்க அச்சீவ் பண்ணுங்கிற பிளானை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டுருக்கு. யார் பிஜேபி அச்சீவ் பண்ணணும்னு நினச்சதை ஸ்லோ டவுன் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இனி வர இருக்கும் ஸ்டேட் போல்ஸ்லையுமே அவங்களோட ஃபார்ச்சூன், ஸோ அவங்களோட அந்த ஃபார்ச்சூன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஆதிக்கம், ரைட்? ஸோ இந்த இடத்துல இன்டெரக்டாக என்ன எடுத்தோம்னா, ஸோ இனி ஃபியூச்சரில் வரப்போகிற ஸ்டேட் போல் எலெக்ஷன்ஸ் அதில் கூடமே அவங்களோட ஃபார்ச்சூனை வந்து பாதிக்கிற மாதிரி, ஸோ அவங்க தோக்கிறதுக்கு வந்து நிறைய துரதிருஷ்டமாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம இதை படிச்சிருவோம். The BJP is currently the single largest party in the Rajya Sabha with 75 members, together with its allies, including the nominated and independent members. The tally hovers around 102 in a house of 245 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராஜ்யசபாவை பார்க்குறபோது, இந்த சபையை பார்க்கும்போது பிஜேபி தான் வந்து ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்குது. ஓகே, தனித்துவமாக ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தன்னோட 75 மெம்பரோட இருக்குது ராஜ்யசபாவில். அது மட்டும் இல்லாமல் அதோட பார்ட்னர் அலைஸ், அதோட கூட்டணி அந்த கட்சிகள் அவங்களோட மெம்பர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த நம்பர் வந்து 102. ஹோவஷ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதவை, அதாவது த ஆக்ட் ஆஃப் ரிமைனிங் இன் த ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு ஆசிலேட்டிவ் இதுலேருந்து இதுக்குள்ளே ஹோவஷ் பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணும்போது யூ கேன் யூஸ் ஹோவட், ரைட்? ஸோ இந்த 245 மெம்பர்ஸ் ராஜ்யசபாவில் அந்த டோட்டல், ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ராஜ்யசபா மெம்பர்ஸ் டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 245. ஸோ அதில் இவங்க கட்சி இல்லாமல் இவங்களோட அலைஸ், இவங்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது டோட்டலாக 102 மெம்பர்ஸ் கிட்ட அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ராஜ்யசபாவில். The Congress is perhaps at its lowest tally with 39 members. The Congress and its friendly parties count to 73, which includes left parties 6. ஸோ இதெல்லாம் அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்பர். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ மெம்பர், அவங்களோட காங்கிரஸோட ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னென்னா அவங்களோட கூட்டணி வச்ச கட்சியாக இருக்கட்டும், இருந்தாலும் கூட்டணி வைக்காட்டியும் கூட சில கட்சிகள் தெரியும். இப்போ டிஎம்கேனா கண்டிப்பாக காங்கிரஸுக்கு தான் ஓரளவு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸ், அதை தான் அந்த மாதிரி எந்தெந்த பார்ட்டினா காங்கிரஸ்க்கு இதெல்லாம். ஸோ ஜென்ரலாக காங்கிரஸ்க்கு மட்டும் பார்க்கும்போது தே ஹேவ் 39 மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபா, ரைட்? அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ இருக்காங்க அவங்க, ஸோ இந்த கவுண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. இதை நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட் பேசேஜில் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். These numbers are fluid as parties have hopped sides depending on issues. Another cohort of parties that largely favored the ruling dispensation include the Biju Janata பகுஜன் சமாஜ் பார்ட்டி, டிடிபி அண்ட் டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்டு சைட்ஸ் அப்படின்னா எங்கிட்டு வேணால் ஜம்ப் ஆயிடலாம், கேட் ஆன் த வால் மாதிரி சில பேர் இருப்பாங்களே சில கட்சிகள். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படி தான் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இங்கிட்டு அங்கிட்டு மாறி போயிட்டு இருக்காங்க, நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ சொல்லியிருக்கிற நம்பரை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. பிகாஸ் ஹாப் சைட்ஸ் டிபெண்டிங் ஆன் த இஷ்யூ அப்படின்னா இங்கிட்டும் அங்கிட்டும் அந்த ஜம்ப் பண்ணுற அந்த ஒரு விதத்தை வச்சு தான் we can conclude this number அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனதர் கொஹாட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, கோஹார்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு, அதாவது குரூப் ஆஃப் பீப்புள் வித் ஷேர்டு கேரக்டரிஸ்டிக், ரைட்? ஸோ ஒரு கூட்டுறவு அதை தான் வந்து கோஹார்ட்னு சொல்கிறாங்க. அனதர் கோஹார்ட் ஆஃப் பார்ட்டிஸ் தட் லார்ஜ்லி ஃபேவர் த ரூலிங் டிஸ்பென்சேஷன் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் யார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஜு ஜனதா பகுஜன் சமாஜ் பார்ட்டி இவங்கெல்லாம் இன்னும் இதுக்குள்ளே வரல. மேபி தே கேன் சப்போர்ட் காங்கிரஸ், ரைட்? ஸோ இருக்கலாம், இல்லாமல் கூட பொறுக்கலாம். ஸோ அந்த ஒரு சென்டென்ஸை நீங்கள் எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவர் த ரூலிங் டிஸ்பென்சேஷன். ஸோ இந்த பிஜு ஜனதா தள்
பகுஜன் சமாஜ் பார்ட்டி, டிடிபி, டிஆர்எஸ் இவங்கெல்லாம் யார் கூடயுமே இன்னும் சேரலை. அவங்க வந்து காங்கிரஸ் கூடயும் சேரலாம், இல்லைனா பிஜேபி கூடயும் சேரலாம். அதை எப்படி நான் இந்த சென்டென்ஸை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவர் த ரூலிங் டிஸ்பென்சேஷன் அப்படின்னா யார் வந்து ஆதிக்கமாக இருக்காங்க, அப்போதைக்கு யார் நல்லா இருக்காங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ அதை பொறுத்து தான் இந்த கட்சிகளோட முடிவு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. On June 19, elections will take place for 24 Rajya Sabha seats, only part of existing vacancies across 10 states, and the ruling party appears to be on overdrive to maximize its number அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ June 19 வந்து அந்த 10 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய 24 ராஜ்யசபா சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். இது வந்து ஏற்கனவே இருக்க வேகன்சிஸோட ஒரு பகுதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஒன்லி பார்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வேகன்சிஸ். ஸோ ரூலிங் பார்ட்டியான பிஜேபி வந்து தன்னோட நம்பரை அதிகப்படுத்துறதுக்காக ஆதிக்கத்தை ஓவர்ட்ரைவ், ஸோ ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. The lack of a majority in the Rajya Sabha was considered a hindrance for the BJP in the first term, particularly for economic reforms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னா ஒரு தடை, ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்குறது, ஒரு டிலே ஏற்படுத்துறது, ஒரு தடையை ஏற்படுத்துறது தான் வந்து ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜ்யசபாவில் தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு தடையை வந்து பிஜேபி ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து சந்திச்சிட்ருக்கு. சரிங்களா? சந்திச்சிட்டு இருந்தது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம் அப்படின்றத இந்த ஒரு பேசேஜில் சொல்லியிருக்காங்க. The party devised a dubious route to bypass the upper house in lawmaking by arbitrarily labeling bills as money bills that need approval only by the Lok Sabha. The constitutional validity of this blatant approach was challenged in the Supreme Court, where the case is now lingering அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிவைஸ்ட் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை எடிட்டோரியல் சொல்லியிருக்கேன். ஸோ இட் ஓன்ட் பி அவைலபிள் இன் த பிடிஎஃப். டிவைஸ் அப்படின்னா ஒரு பிளான் கொடுக்குறது, ஒரு பிளான், ஒரு ஷெடியூல், அதை தான் வந்து டிவைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டபியஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தேகத்திற்குரிய இல்லைன்னா ஒரு தயக்கம் காட்டுறது, ஒரு ரெண்டு விதத்தில் நீங்கள் இதை வந்து சொல்லலாம். டபியஸ் அப்படின்னா யூ கேன் சே இட் சந்தேகத்துக்குரிய ஒரு டவுட்டிங் அதை சொல்லலாம், இல்லை ஹெசிடேட்டிங் தயக்கம், இதையும் டபியஸ்னு சொல்லலாம். ஆர்பிட்டரர்லி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னிச்சையா, அதாவது ஒரு ரூல் இருக்கும், இப்படி தான் பண்ணும், அப்படி தான் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும், அதை பண்ணாமல் அந்த சுச்சுவேஷனுக்கு எது, அந்த ஐடியாவுக்கு என்ன தோணுதோ தன்னிச்சையாக தனக்கு எது நிறைவு தருமோ அதை பண்ணுறது தான் வந்து ஆர்பிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளண்டன்ட் அப்படின்னா இதுவும் நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ இதுவும் வந்து பிடிஎஃப்ல இருக்காது. பிளண்டன்ட் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக, அப்பட்டமாக அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீ பண்ணுறது தப்புன்னு அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். தட் இஸ் பிளண்டன்ட், ரைட்? ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பர் ஹவுஸில் வந்து என்ன சில இது வந்து நான் அப்படியே தமிழ் மீனிங் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அதாவது என்னென்னா, லோக்சபா ஒரு பில் பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பில் வந்து உங்களுக்கு லோக்சபாலையும் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும். ஆனால் பிஜேபி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கன்னிங்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆர்பிட்டரலி தன்னிச்சையாக சில லேபிளிங் பில்ஸ் சச் ஆஸ் மணி பில்ஸ் அதெல்லாம் வந்து லோக்சபாட்ட மட்டும் அப்ரூவல் வாங்கினா போதும், அப்பர் ஹவுஸில் வந்து அப்ரூவல் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லா மேக்கிங் பண்ணியிருக்காங்க. இது பிளண்டன்ட்டாக என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற அந்த ஒரு கிரிமினல் தனத்தை காமிக்குது. ஸோ இதை வந்து எதிர்த்து சம்படிஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை. அதாவது சேலஞ்ச் மீன்ஸ் இந்த விஷயத்தை எதிர்த்து நிறைய வழக்குகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த கேஸ்லாம் வந்து முடிவுறாமல், நவ் லிங்கரிங் அப்படின்னா அந்த கேஸ்லாம் வந்து முடிவுறாமல் இன்னமும் வந்து நிலுவையில் தான் இருக்குது, ரொம்ப காலமாக நீடிச்சிட்டு இருக்கு, இழுத்துக்கிட்டே போகுது, நீடிச்சிட்டே இருக்கிறது தான் லிங்கரிங். ஸோ நான் கிறுக்கிறேன் நான் ரொம்ப அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா எனக்கே தெரியுது, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கா? ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். இன்னொரு தடவை நான் டக்குன்னு மீனிங் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ டபிள்யூஎஸ் அப்படின்னா சந்தேகத்திற்கு இடம் தர அளவுக்கு ஒரு சில கன்னிங் ஆக்டிவிட்டீஸ் பிஜேபி பண்ணியிருக்காங்க. லா மேக்கிங் ராஜ்யசபாவில் பண்ணாமல் லோக்சபாவில் மட்டும் இந்த மாதிரி மணி பில் அதெல்லாம் பாஸ் பண்ணி லா மேக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. இது அப்பட்டமாக வந்து கான்ஸ்டியூஷனலையே வந்து அதையே வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி அப்படியே பச்சையாக தெரியுது. அதை எதிர்த்து நிறைய வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. ஆனால் அது வந்து இன்னமும் வந்து நிலுவையில் தான் இருக்குது, அதுக்கான ஒரு கேஸ் வந்து முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The BJP has managed to muster the numbers in the Rajya Sabha for controversial laws that advance its social and political agenda in its second term அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்டர் அப்படின்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மஸ்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேதர் பண்ணுறது, யாராக இருந்தாலும் சரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து கேதர் பண்ணுறது, கூட்டம் கூட்டுறது, அதை தான் வந்து மஸ்டர் அப்படின்வாங்க. தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா திரட்டுதல். சரிங்களா? ஒரு கூட்டம் கூட்டுதல். ஸோ ராஜ்யசபாவில் தன்னோட ஒரு பெரும்பான்மை அதை தான் மஸ்டர். சரிங்களா? ஸோ பிஜேபி ஹாஸ் மேனேஜ் டு மஸ்டர் த நம்பர்ஸ் இன் ராஜ்யசபா ஃபார் கான்ட்ரவர்ஷியல் லா. கான்ட்ரவர்ஷியல்னா தெரியும் உங்களுக்கு, சர்ச்சைக்குரிய லாஸை வந்து ராஜ்யசபாவில் வந்து தன்னோட நம்பரை அதிகப்படுத்தினா தான் தே கேன் டூ எனி திங். ஆனால் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். என்ன சொல்கிறது, தன்னோட உங்களுக்கு வந்து இதை எப்படி சொல்கிறது,
ஸோ ஃபஸ்ட் டேர்மில் வந்து பிஜேபி வந்து தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா. ஸோ செகண்ட் டேர்மில் இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் லாஸ், சர்ச்சைக்குரிய லாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக தன்னோட சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் எஜெண்டாவை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிற பிஜேபி, சரிங்களா. அதுக்கு தன்னோட பெரும்பான்மையை வந்து தன்னோட ஒரு கூட்டத்தை, ஒரு எண்ணிக்கையை வந்து ராஜ்யசபாவில் வந்து அதிகப்படுத்தி மேனேஜ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். லாஸ்ட் ஜூலை the Muslim Women Protection of Rights on Marriage Bill was passed despite opposition to some of the provisions from NDA allies, the JDU and AIADMK அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஜூலை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் அப்படிங்கிற இந்த முஸ்லீம் உமன் பில் அதை வந்து பிஜேபி வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருந்தது. முக்கியமாக இது யாருக்கிட்டனா என்டிஏ அலைஸ் அண்ட் ஜேடியூ அண்ட் ஏஐடிஎம்கே இவங்கெல்லாம் எதிர்த்த போதும், ஆப்போசிஷனான இவங்கெல்லாம் எதிர்த்த போதும் அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டது, சரிங்களா. ஸோ அடுத்து என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இது வந்து பெரிய பிரச்சனையாக பேசணும், தலாக் பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தலாக் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம டீப்பாக போக வேண்டாம். ஸோ இந்த தலாக் பில் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து பாப்புலராக அறியப்பட்டது, அதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இல்லையா. ஸோ பாப்புலராக அறியப்பட்டதுனால பிஎஸ்பி கன்வீனியன்ட்லி வென்ட் மிஸ். இந்த பிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு கட்சி, பகுஜன் சமாஜ் பார்ட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த பிஎஸ்பி அப்படிங்கிற அந்த ஒரு கட்சி வந்துட்டு அந்த ட்ரிபிள் தலாக் பில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து இந்த கட்சி வந்து மறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது தெரியணும். இந்த பிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பில்லுக்கு வந்து நாங்கள் எல்லாமே பண்ணித்தரதாகவும், இதில் நாங்கள் வந்து இதை வந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல கட்சி மாதிரி நாடகம் நடிச்சிட்டு இருந்தது, சரிங்களா. ஸோ தட்ஸ் வை தே ஆர் மென்ஷனிங் ஹியர். ஸோ இந்த பில் பாஸ் பண்ணும்போது இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும்போது இந்த பிஎஸ்பி அப்படிங்கிற கட்சி வந்து மறைஞ்சிடுச்சு, காணாமே போயிடுச்சு. அப்போ வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி the government could also get the number to pass the citizenship amendment bill. The BJP has been relentlessly chasing away at the opposition ranks meanwhile அப்படின்றாங்க. அதே மாதிரி ரெண்டு பில் பார்த்துட்டோம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லும் இது மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரென்ட்லெஸ்லி அப்படின்னா பொறுப்பற்ற முறையில், ஸோ இது நிறைய தடவை பார்த்துட்டோம். ரென்ட்லெஸ்லி அப்படின்னா பொறுப்பற்ற முறையில். ஸோ இந்த மாதிரி தலாக் பில், அடுத்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், இது எல்லாமே பாஸ் பண்ணாங்க பிஜேபி. இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் நிறைய தடவை இவங்க வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விச் மேக்ஸ் ஆப்போசிஷன் ரேங்க்ஸ் மீன்வெல் அப்படின்னா சைல்ட்ஸிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டூல் ஃபார் கட்டிங் த எட்ஜை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். இந்த இடத்துல இது என்ன மீனிங்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி எறிதல். அதாவது இது வந்து ஆப்போசிஷன் ரேங்க்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, இவங்களோட மதிப்பை வந்து குறைச்சி எறிகிறதுக்கு, சைல்ட்ஸிங்கவே வெட்டி எறிகிறதுக்கு வந்து ஒரு விதமாக அமைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. On August 5 last year, as the center moved the Jammu and Kashmir Reorganization Act, the Congress chief vice Bhubaneswar Kalita was nowhere to be seen. He resigned and has since found his way back to Rajya Sabha and the BJP ticker அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 5 போன வருஷம் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணும்போது காங்கிரஸ் சீஃப் ஆன புவனேஸ்வர் கலிட்டா வந்துட்டு எங்கேயுமே காணப்படவில்லை. ஆனால் திரும்பவும் வந்து வே பேக் டு ராஜ்யசபா, திரும்பவும் ராஜ்யசபாக்குள்ள பிஜேபியோட ஆளா உள்ள வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ he was a காங்கிரஸ் சீஃப், ரைட். இப்போ அவர் வந்து பிஜேபியில் தான் இருக்காரு. இது வந்து ஒரு இன்டைரக்டாக கிண்டல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்ட் கொண்டு வந்தபோது எதிர்த்து கேட்க வேண்டிய நிலைமையில் இருந்த புவனேஸ்வர் கலிட்டா, பிகாஸ் காங்கிரஸோட சீஃப், அவரை காணா என்னடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் பிஜேபியோட ஆளாக வந்து ராஜ்யசபாக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே யாரோட வேலையாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் இன்டைரக்ட் மீனிங். கன்க்ளூஷன் வந்துட்டோம். இது வரைக்கும் படிப்போம். The TDP, Telugu Desam Party, I think so, Telugu Desam Party lost 4 of its 6 members and Samajwadi Party 3 over the last year. The BJP also has a younger bench in the House of Elders compared to the Congress அப்படின்னு இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் மட்டும் கிடையாது, தெலுங்கு தேசம் பார்ட்டியும் வந்து தன்னோட 6 மெம்பர்களை 4 பேர் இழந்திருக்கு, சமாஜ்வாதி பார்ட்டி வந்து 3 பேர் இழந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் இழந்திருக்கிறாங்க. ஸோ எங்கர் பெஞ்ச் இந்த எல்டர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. எல்டர்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல ராஜ்யசபாவை சொல்கிறாங்க. ஸோ பிஜேபி வந்து காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது அந்த எல்டர்ஸ் ராஜ்யசபாவில் தனக்கான ஒரு பெஞ்சை வந்து, ராஜ்யசபாவில் வந்து எங்கர் பெஞ்ச் தான், அதாவது அதுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ்க்கு தான் வந்து ராஜ்யசபாவில் ஆதிக்கம் வந்து ஆரம்பத்துலேருந்தே அதிகம். ஸோ பிஜேபி ஆல்சோ இப்போ வந்து அவங்களும் தன்னோட பெரும்பான்மை வந்து நிரூபிச்சுட்டு வராங்க பிஜேபி. ஸோ பிஜேபி ஆல்சோ ஆஸ் எங்கர் பெஞ்ச் இந்த எல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்டர்னா ஆரம்பத்துல இருந்தே ராஜ்யசபாவில் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தின எல்டர் யாரு, காங்கிரஸோ. அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பிஜேபியும் தனக்கான விஷயத்தை வந்து இப்போ நிரூபிச்சுட்டு வருது அப்படிங்கிறத இந்த லைனோட இன்டைரக்ட் மீனிங். It is not that the lack of a majority has stopped the BJP from doing what it was determined to. ஸோ தன்னோட பெரும்பான்மையை ராஜ்யசபாவில் நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் தடங்கள் வந்தாலும் கூட பிஜேபி வந்து தன்னோட முடிவுலேருந்து பின்வாங்குறதா இல்லை. ஸோ அவங்க பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு டிட்டர்மினேஷனோட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் லைன், still the party is leaving no stone unturned to win a majority for itself and partner அப்படின்றாங்க. இந்த leaving no stone unturned அப்படிங்கிறது ஒரு இடியம், ரைட். நம்ம சேனல் இடியம் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பார்த்துருங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நோ ஸ்டர்ன் அன்டோன்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஏதாவது வளரு நல்லா, நோ ஸ்டோன் அன்டர்ன்ட், ரைட்? அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு எப்பாற்பட்டாவது செஞ்சுருவாங்க. ஸோ டு டூ எவ்ரிதிங் பாசிபிள் டு ஃபைண்ட் சம்திங், ரைட்? ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எல்லா பாசிபிளான வேயும் வந்து செஞ்சுருவாங்க. அதுதான் வந்து லீவிங் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட், ரைட்? ஸோ இன்னமும் அந்த பார்ட்டி வந்து தன்னோட பார்ட்னர்ஸ், தன்னோட மெஜாரிட்டி இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக எல்லா பாசிபிளான வேயும் வந்து தேடிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடிட்டோரியலில் முடிச்சிருக்காங்க. ஸோ சாரி, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிறைய உளறிட்டேன் இன்னைக்கு. ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு இந்த எடிட்டோரியல் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் இருக்கும். ஸோ வியூஸே வராது எனக்கு தெரியும். இருந்தபோதும் பார்க்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இதோட வெக்காபுலரிஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கீழே இருக்கும். டோன் ஆஃப் த பேசேஜ் வந்துட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படிங்கிறது நான் ஒரு 2 நாளைக்குள்ளே கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன். வேறு எதுவும் சஜஷன் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you soon in my next video. Bye.